நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தளபதி விஜயோட ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய செருப்படிங்க. அது மட்டும் கிடையாது, ஊபிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, உடன்பிறப்புகள், அதாவது திமுக கொத்தடிமைகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சங்கீதா விஜய் அவங்கள வச்சு வந்து நம்ம தளபதி விஜயோட அந்த அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கிடலாம், தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணிடலாம். எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 4 நாள் தானே இருக்கு, இப்போ ஆரம்பிச்சோம்னா தப்பான விஷயங்களை வந்து அடிச்சு விடலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய திமுக எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய செருப்படின்றது வந்து நம்ம அந்நிய வந்து கொடுத்துருக்காங்க. அந்நியார் கொடுத்த செருப்படியை எவனும் மறக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தளபதி விஜய் அண்ட் சங்கீதா விஜய் இந்த டிவோர்ஸ் மேட்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து அதுதான் வந்து தலைப்பு செய்தியாக வந்து ஒரு 2 வாரம் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. தளபதி விஜய் சங்கீதா டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அது மட்டும் கிடையாது, கோர்ட்லையும் வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காப்பின்றது வந்து இணையதளத்தில் லீக் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு விஷயங்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து வர சொல்லியிருந்தாங்க. தளபதி விஜயையும் சங்கீதா விஜயும் வந்து இன்னைக்கு ஆஜராகிறதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் இதுக்கு வந்து போகல. ஏன்னா தளபதி விஜய் வந்து டிவோர்ஸ் கொடுக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. தளபதி விஜய் வந்து டிவோர்ஸ் கேட்டு இன்னைக்குமே கூட மனு தாக்கல் பண்ணவே கிடையாது. கேட்டது வந்து சங்கீதா விஜய் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தானே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, சங்கீதா விஜய் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகவே இல்லையா. இன்னைக்கு வந்து ஹியரிங் தான், இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்கணும். தளபதி விஜய் போகலைன்னா கூட பரவாயில்ல, சங்கீதாவுமே வந்து போகலையா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தளபதி விஜயும் சங்கீதாவும் ஒன்னாயிட்டாங்க, 2 பேரும் வந்து திரும்ப வந்து பேசி சரி பண்ணிட்டாங்க, இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சங்கீதா விஜய் வந்து போயிருக்கணும். உண்மையாலுமே வந்து டிவோர்ஸ் அப்படின்றது வந்து சங்கீதாவுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க, தளபதியோட வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க போகவே கிடையாது. ஸோ தளபதி விஜயும் சங்கீதாவும் வந்து பரஸ்பரம் பேசி வந்து சரியாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால சங்கீதாவை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணி விஜய் தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்த திமுக வந்து ஒரு பெரிய செருப்படிங்க. ஸோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.